வணக்கம். புதுச்சேரியில் புதிய ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் வரும் 7ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். புதுவை பொறுப்பு கவர்னராக இருந்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து புதுவைக்கு புதிய கவர்னராக கேரளாவை சேர்ந்த கைலாசநாதன் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கைலாசநாதன் வருகின்ற 7ஆம் தேதி புதுச்சேரி கவர்னராக பதவியேற்க உள்ளார். கவர்னர் மாளிகை வளாகத்தில் நண்பகல் 12:10 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடக்கிறது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பதவியேற்புக்கான ஏற்பாடுகளை கவர்னர் மாளிகை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். புதுவையில் அரசு பள்ளிகள் இயங்கும் நேரம் வரும் 7ஆம் தேதி முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக புதுவை பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் தினசரி பாட வேளை 7 இருந்து 8 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 15ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்கும் நேரம் மாற்றப்பட்டது. அதன்படி தினமும் 8 பாட வேளைகளுடன் காலை 9 மணிக்கு காலை வழிபாடுடன் பள்ளிகள் துவங்கி மாலை 4:20 மணி வரை நடைபெற்றன. இதற்கிடையே ஆசிரியர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிகள் இயங்கும் நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கல்வித்துறையில் முறையிட்டனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக கல்வித்துறை செயலர் ஜவஹரும் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் பள்ளிகள் இயங்கும் நேரம் மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி அனுப்பியுள்ள உத்தரவில் பள்ளிகள் இயங்கும் நேரம் கல்வித்துறை செயலரின் ஒப்புதலோடு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட நேர அட்டவணைப்படி வருகிற 7ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்குமாறு அனைத்து பள்ளி தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த புதிய நேர அட்டவணைப்படி காலை 9:15 மணி முதல் 9:30 மணி வரை காலை வழிபாடும், காலை 9:30 மணி முதல் 12:25 மணி வரை 4 பாடவேளையும், காலை 11 மணி முதல் 11:10 வரை சிறிய இடைவெளியும் விடப்படும். மதியம் 12:40 மணி முதல் 1:30 மணி வரை உணவு இடைவேளையும், மதியம் 1:30 மணி முதல் மாலை 4:20 மணி வரை 4 பாடவேளையும், மதியம் 2:50 மணி முதல் 3 மணி வரை சிறிய இடைவெளியும் விடப்படும். இதில் காலையில் உள்ள 4 பாடவேளைகள் தலா 45 நிமிடங்களும், மதியத்திற்கு பிறகு நடைபெறும் 4 பாடவேளைகள் தலா 40 நிமிடங்கள் கொண்டதாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. காரைக்காலில் 2வது முறையாக அரசு பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவன் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மாவட்ட நிர்வாக செயல்பாடுகள் நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும், எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பளித்து வருகிறார். அந்த வகையில் 2வது மாணவனாக திருவேட்டிக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் தேர்வு செய்யப்பட்டு இன்று மாணவர் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து பணியாற்றினார். அப்பொழுது ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணிபுரியும் அரசு பள்ளி மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் அவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாழ்த்து தெரிவித்தார். இதனை அடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் இன்று மேற்கொள்ளும் ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் அரசு அலுவலக ஆய்வுகளின் ஒருநாள் மாவட்ட ஆட்சியர் மாணவன் சஞ்சய் ஸ்ரீராம் கலந்து கொண்டு அரசின் செயல்பாடுகளை ஆட்சியர் மணிகண்டனுடன் இணைந்து கவனித்தார். ஊசூடு ஏரி நீரை சுத்திகரிப்பு செய்யும் ஆலை மற்றும் வில்லியனூர் மற்றும் காலப்பட்டு பகுதிகளில் குடிநீர் வழங்கல் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என முதல்வர் தனது பட்ஜெட் உரையில் கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தனது பட்ஜெட் உரையில் புதுச்சேரி நகர பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினை தீர்க்க வானூர் மணற்கல்லியிலிருந்து நல்ல தரமான நீரை எடுக்க 300 மீட்டருக்கு அதிகமான ஆழத்திற்கு ரூபாய் 12 கோடி மதிப்பீட்டில் 40 ஆழ்துளை கிணறுகள் பல்வேறு பகுதிகளில் அமைக்கப்படும். நபார்டு வங்கி நிதி உதவியுடன் புதுவையில் பல்வேறு பகுதிகளில் ரூபாய் 30.50 கோடி மதிப்பீட்டில் ஒரு MLT கொள்ளளவு கொண்ட 7 உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். AFT நிதி உதவியுடன் 20 MLT கொள்ளளவு கொண்ட ஊசூடு ஏரி நீரை சுத்திகரிப்பு செய்யும் ஆலை மற்றும் வில்லியனூர் மற்றும் காலப்பட்டு பகுதிகளில் குடிநீர் வழங்கல் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். கனகன் ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்தும் இயந்திரங்கள் நிறுவப்படும். ஆசிய வங்கி நிதி உதவியுடன் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 4125 கோடி மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நபார்டு வங்கி நிதி உதவியுடன் பிள்ளைச்சாவடி முதல் கனகசெட்டிக்குளம் வரை உள்ள
கடலோர பகுதிகளில் புயலால் ஏற்படும் கடல் அரிப்பை தடுக்கும் பொருட்டு குறுகிய இடைக்கால அவசர தடுப்புகள் ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். செல்லிப்பட்டு மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமத்தை இணைக்கும் சங்கரபரணி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 20.40 கோடி மதிப்பீட்டில் தற்பொழுதுள்ள தடுப்பணைக்கு பதிலாக புதிய தடுப்பணை கட்ட ஒப்பந்த புள்ளி மீண்டும் கோரப்பட்டுள்ளது. உப்பனாறு வாய்க்காலில் கட்டப்பட்டு வரும் மேம்பால கட்டுமானத்தின் மீதமுள்ள பணிகள் ரூபாய் 29 கோடி மதிப்பீட்டில் நடப்பாண்டு மாநில நிதியில் கட்டி முடிக்கப்படும். கவர்னரின் தற்காலிக அலுவலகம் மற்றும் குடியிருப்பு வசதிக்காக பழைய சாராய ஆலை வளாகம் ரூபாய் 13.40 கோடி செலவில் மேம்படுத்தப்படும். ராஜ்நிவாஸ் கட்டிடம் ரூபாய் 14 கோடியில் மறுசீரமைக்கப்படும். லாஸ்பேட்டில் பழமையான பழுதடைந்த அரசு ஊழியர் குடியிருப்புகளுக்கு பதிலாக புதிய குடியிருப்புகள் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி மூலகுளம் சாலை தெருவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு ஆடி மாதம் உற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மூலகுளம் மற்றும் சாலை தெருவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 19ஆம் தேதி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 26ஆம் தேதி புஷ்ப அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று காலை பந்தக்கால் நிகழ்வு நடத்தப்பட்டு இரவு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முத்து மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது குத்து விளக்குக்கு பூஜை செய்தனர். இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர். மேலும் முத்து மாரியம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அறங்காவலர் குழு தலைவர் மோகன்ராஜ், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் ராமூர்த்தி, பொருளாளர் கமலநாபன், உறுப்பினர் சாம்பசிவம், ஆலய அர்ச்சகர் சேகர், குருக்கள் மற்றும் சாலை தெரு, முளகுளம், மோத்திலால் நகர், பசும்பொன் நகர் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காலப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தின் HOD ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து முதுநிலை கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களிடம் விளக்கினார். சைபர் ஆப் ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரன் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விளக்கவுரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சுய உதவி குழுக்களுக்கு தலா 10,000 சுழற்சி நிதி வழங்கப்படும் என பட்ஜெட் உரையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தனது பட்ஜெட் உரையில் கூறுகையில், புதுச்சேரி மற்றும் உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் நகர்ப்புற தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ரூபாய் 58.75 கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை நடைமுறைப்படுத்தப்படும். மாஹே மற்றும் ஏனாம் பிராந்தியத்தில் ரூபாய் 24.35 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் முறையே 0.5 MLT மற்றும் 6 MLT அளவில் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி நகர பகுதிகளில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்ய ரூபாய் 20.38 கோடி குடிநீர் மேம்பாட்டு பணிகள், விளைநூர் சங்கரபரணி ஆற்றில் ரூபாய் 20.38 கோடி செலவில் 3 MLT கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட கனகன் ஏரி மற்றும் தக்கக்குட்டையில் உள்ள தகனக்குட்டை குளம் ரூபாய் 2.75 கோடி செலவில் சீரமைத்தல், காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ள காஜியார் வீதியில் உள்ள ஹைதர் பள்ளி குளம், திருநள்ளாறு சாலையில் உள்ள புதுக்குளம், காரைக்கால் சேனியார் குளத்து வீதியில் உள்ள சேனியார் குளம் ஆகியவற்றை ரூபாய் 2.71 கோடி செலவில் புதுப்பிக்கப்படும். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார மேலாண்மை திட்டத்தின் கீழ் 81 சுய உதவி குழுக்களுக்கு தலா ரூபாய் 10,000 சுழற்சி நிதியாக ரூபாய் 81 லட்சம் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற வீடற்ற ஏழைகளுக்காக ரூபாய் 70 லட்சம் செலவில் தங்குமிடம் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். புதுச்சேரியில் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் MBBS படிப்பிற்கான தகுதி பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 2024 முதல் 2025 ஆண்டில் அரசு ஒதுக்கீட்டு எம்பிபிஎஸ் இடங்களுக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் எம்பிபிஎஸ் மாநில தகுதி பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதனை சுகாதாரத்துறை இயக்குநரும் நோடல் அதிகாரியுமான டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ளார். இந்த மெரிட் லிஸ்டின்படி 720க்கு 695 மதிப்பெண்கள் பெற்ற ஓபிசி பிரிவை சேர்ந்த பாரதி, இமயவர்மன் ஆகியோர் முதல் 2 இடங்களை பிடித்துள்ளனர். இன்று சனிக்கிழமை பள்ளிகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டது. புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் முழுமையாக அமலுக்கு வந்துள்ளது. அதனால் இக்கல்வியாண்டு ஏப்ரலில் தொடங்கியது. ஆனால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் விடுமுறை விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் காரணமாக விடுமுறை விடப்பட்டது. இதை ஈடு செய்ய 12 சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என்றும் கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி ஜூலை 29, ஆகஸ்ட் 3, 10, 24, 31, செப்டம்பர் 21, 28, அக்டோபர் 5, 19, 26, நவம்பர் 9, 23 ஆகிய நாட்களில் பள்ளிகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று சனிக்கிழமை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று சனிக்கிழமை விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் இன்று இயங்காது. இந்த நாளுக்கான மாற்று தினம் பின்னர் அறிவிக்கப்படும். மேலும் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் பணிபுரிந்த ஆசிரியர்கள் நடப்பாண்டில் எந்த நாளில் வேண்டுமானாலும் பதில் விடுப்பை எடுத்துக் கொள்ளலாம். இந்த இழப்பீட்டு சனிக்கிழமை வேலை நாட்கள் சுற்றறிக்கை முன் மழலை வகுப்புகளுக்கு பொருந்தாது என்று அதில் கூறப்பட்டிருந்தது. 400 கால்நடை விவசாயிகளுக்கு தீவன உருண்டை செய்யும் இயந்திரம் 100 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்பட திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை முதல்வர் ரங்கசாமி தனது பட்ஜெட் உரையில் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மாணவர்களின் பங்களிப்புடன் பள்ளி வளாகத்தில் காய்கறி மற்றும் சத்துணவு தோட்டம் அமைத்திட ஒரு சதுர அடிக்கு ரூபாய் 2.50 என்ற அளவில் அதிகபட்சமாக 4000 சதுர அடி வரை அல்லது பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் 10,000 என்ற அளவில் ஊக்கத்தொகை வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் விவசாயிகளின் நிலங்களில் உள்ள கருவேல மரங்களை அழித்து மீண்டும் சாகுபடிக்கு ஏற்றவாறு நிலத்தை தயார் செய்ய மானியமாக ஹெக்டருக்கு ரூபாய் 15,000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம். மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உத்தான் மகாபியன் திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் பம்பு செட் நிறுவுவதற்காக வழங்கப்படும் 30 விழுக்காடு மானியம் 100 விழுக்காடாக வழங்கப்படும். புதுச்சேரி, காரைக்கால் பிராந்திய விவசாயிகளிடமிருந்து 10,000 முதல் 20,000 மெட்ரிக் டன் நெல் இந்திய உணவு கழகம் மூலம் கொள்முதல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கொடிவகை காய்கறிகளின் சாகுபடியை ஊக்குவிக்க ஒரு விவசாயிக்கு குறைந்தபட்சம் 10,000 முதல் அதிகபட்சம் 2 ஏக்கர் பரப்பளவு வரை நிரந்தர பந்தல் அமைப்பதற்கு ஏக்கருக்கு ரூபாய் 1 லட்சம் சாகுபடிக்கு பிந்தைய மானியமாக வழங்கப்படும். 400 கால்நடை விவசாயிகளுக்கு தீவன உருண்டை செய்யும் இயந்திரம் 100 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி உயர்த்தும் வகையில் கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 50 விழுக்காடு மானியத்தில் கோழிகள், கூண்டுகள் மற்றும் தீவனங்கள் ரூபாய் 7,500 மதிப்பில் வழங்கப்படும். காப்பீடு செய்யப்படாத பசுக்கள் இறக்க நேரிட்டால் ரூபாய் 6,000 இழப்பீடாக வழங்கப்பட்ட நிலையில் இதனை உயர்த்தி இந்த நிதியாண்டிலிருந்து ரூபாய் 25,000 வழங்க அரசு உத்தேசித்துள்ளது என்று கூறியுள்ளார். வில்லியனூர் மாட வீதியில் இயங்கி வந்த தனியார் கிளினிக்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் மாட வீதியில் மருத்துவர் கோவிந்தராஜுக்கு சொந்தமான தனியார் கிளினிக் உள்ளது. இன்று காலை கிளினிக்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் தீ மலமளவென பரவி அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறியது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினர் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கிளினிக்கில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நடந்துள்ளதாகவும் உள்ளே இருந்த மருத்துவ கருவிகள், மருந்துகள் உட்பட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சாம்பலானது தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தினை அமைச்சர் சாய் சரவணன்குமார் வழங்கினார்.
புதுச்சேரி அரசு கால்நடைத்துறை மூலம் ஊசுடு தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி ஊசுடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பால் கறவை இயந்திரத்தை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கல்மேடு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு இலவச மனைப்பட்ட ஆணையை அமைச்சர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 2024 அமர்வுக்கான MBBS முதலாம் ஆண்டு படிப்புக்கு திட்டமிட்ட தேர்வுகள் நிர்வாக தேவைகள் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக உதவி பதிவாளர், பல்கலைக்கழகத்துடன் இணைந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் டீன், இயக்குநர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் ஆகஸ்ட் 2024 அமர்வுக்கான MBBS முதலாம் ஆண்டு படிப்புக்கு திட்டமிடப்பட்ட தேர்வுகள் நிர்வாக தேவைகள் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. திருத்தப்பட்ட அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும். இதை சம்பந்தப்பட்ட மாணவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் என கூறப்பட்டுள்ளது. தனியார் பங்களிப்புடன் லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தனது பட்ஜெட் உரையில் லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையில் தனியார் பங்களிப்புடன் எத்தனால் மற்றும் சர்க்கரை உற்பத்திக்காக ஆலையை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர், தவளக்குப்பம், லிங்காரெட்டிப்பாளையம் மற்றும் கரையாம்பத்தூர் ஆகிய இடங்களில் புதிய தீயணைப்பு நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் கோட்ட தீயணைப்பு அதிகாரி அலுவலகம் கட்டப்படும். மேலும் நவீன ரோபோட்டிக் தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு புதிய தீயணைப்பு உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படும். 5 சிறிய தீயணைப்பு வாகனம் மற்றும் 3 வாட்டர் பவுச்சர் இந்த நிதியாண்டில் கொள்முதல் செய்யப்படும். பால் கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து பான்லைவிற்கு சுமார் 2.34 கோடி லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொள்முதல் செய்யப்படும் பால் அளவில் 5 விழுக்காடு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என கூறியுள்ளார். செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ 26ஆம் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் 2 நாட்களுக்கு நடைபெற்ற திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பாலாபிஷேகம், கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல், கூழ்வார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளோடு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா, அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை மற்றும் மேளதாளங்களை இசைக்க நடனம் மற்றும் பாரம்பரிய தெருக்கூத்து போன்றவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செல்லிப்பட்டு கிராம பொதுமக்கள், ஊர் இளைஞர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த சேந்தநத்தம் பகுதியில் வரும் 5ஆம் தேதி குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுவை வில்லியனூர் குடிநீர் பிரிவு சேந்தநத்தம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆகையால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையில் சேந்தநத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும். பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு உரிமமின்றி தொழில் நிறுவனங்கள் துவங்க விரைவில் சட்டம் இயற்றப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை முதல்வர் ரங்கசாமி தனது பட்ஜெட் உரையில் மத்திய அரசு ரூபாய் 105 கோடியில் பிரதம மந்திரி ஏக்தா மால் அமைக்க கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் 20க்கும் மேற்பட்ட உள்ளூர் கைவினை தயாரிப்புகளை எளிதாக நேரடியாக சந்தைப்படுத்த முடியும். சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உற்பத்தி தொடங்கி முதல் 3 ஆண்டுகளுக்கு உரிமங்கள் பெறுவது மற்றும் ஆய்வுகளில் இருந்து விலக்கு அளிக்கும் சட்டம் இயற்றி விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும். அரசு துறைகளில் கால வரையறையோடு சேவைகளை வழங்குவதை உறுதி செய்யும் பொருட்டு புதுச்சேரி எளிதான வணிக சட்டம் விரைவில் இயற்றப்படும். தொழில் முனைவோருக்கு நிலம் மற்றும் கட்டிடங்கள் வாங்குதல், அடமானம், நில அடமானம் மற்றும் கிடங்குகள் ஆகியவற்றுக்கான முத்திரைத்தாள் தீர்வு தொகையை தொழில் முனைவோருக்கு 100% முழுமையாக திருப்பி அளிப்பதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும். ஸ்டார்ட் அப்பை பலப்படுத்த ஒரு பிரத்யேக முறை உருவாக்கப்படும். கரசூர் மற்றும் சேதராப்பட்டு கிராமங்களில் பல்துறை தொழிற்பேட்டையை நிறுவுவதற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டு அதற்குண்டான வேலைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார்.
சந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தின் 11ஆம் ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ 11ஆம் ஆண்டு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 10 நாட்களுக்கு நடைபெற்ற திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பாலாபிஷேகம், கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல், குழுவார்த்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளோடு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வீதி உலா, அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவை நடைபெற்றது. மேலும் இத்திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை சந்திக்குப்பம் கிராம பொதுமக்கள், ஊர் இளைஞர்கள், முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஆடி பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா நிகழ்ச்சி கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டு சுவாமி திருவிதி விழாவும் நடைபெற்று வந்தது. இதில் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று செடல் உற்சவம் மற்றும் திருத்தேர் வீதி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து ஆலய வலம் வந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். மேலும் நேற்று நடைபெற்ற திருத்தேர் வீதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்திழுத்து மாட வீதிகளில் வலம் வந்தனர். நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழு மற்றும் விழா குழுவினர்கள், கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அட்டவணைப்படி தடுப்பூசி செலுத்திய குழந்தையின் பெற்றோருக்கு ரூபாய் 10,000 நிதி உதவி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தனது பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் தனது பட்ஜெட் உரையில் அங்கன்வாடி ஊழியர்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்காணிக்கும் பொருட்டு ரூபாய் 78 லட்சம் செலவில் குழந்தையின் வளர்ச்சியை கண்காணிக்கும் இயந்திரம் வழங்கப்பட உள்ளது. வேலைக்கு செல்லும் பெண்களின் குழந்தைகளை பராமரிக்க அங்கன்வாடி மையங்கள், அங்கன்வாடி மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு மையமாக மாற்றப்படும். பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் குழந்தைகள் உதவி மையம் அமைக்கப்படும். குழந்தைகளை இணைவழி பாலியல் துன்புறுத்தல் மற்றும் சுரண்டல்களில் இருந்து பாதுகாக்க இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையத்துடன் இணைந்து குழந்தைகள் பாதுகாப்பான ஆன்லைன் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களின் மருத்துவ செலவை புதுச்சேரி மருத்துவ நிவாரண சங்கத்தின் மூலம் திருப்பி அளிக்கப்படும். அனைத்து குழந்தைகளுக்கும் 100% தடுப்பூசி செலுத்திக் கொள்வதை உறுதி செய்யும் பொருட்டு பிறந்த 1 வருடத்திற்குள்ளான தடுப்பூசி அட்டவணைப்படி அனைத்து தடுப்பூசிகளையும் செலுத்திக் கொள்ளும் புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ரூபாய் 10,000 நிதி உதவி வழங்கப்படும் என கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.